இடைப்பட்ட காலத்துல நீங்க யார்ட்டையும் பேசலைய, அதுக்கு என்ன காரணம்? அருமையாக சொன்னார். ஒவ்வொரு நாள் இரவிலும் என்னுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நான் பிரார்த்தனை செய்து தூங்குவது வழக்கம். காலையில் எழுந்தவுடன் குளித்து கடமைகளை முடித்துவிட்டு என் உள்ளத்திலே நான் எதையெல்லாம் நினைத்து நிறைவேற வேண்டும் என்று நினைத்தேனோ அத்தனை நினைவுகளையும் எந்த தருணம் இல்லாமல், எந்த சிதறல் இல்லாமல் உறுதியான உணர்வோடு கொண்டு போய் பகவான் செலுத்திட வேண்டும் என்ற லட்சியத்தை என் மனதில் வச்சிருக்கேன். இடையில போகும்போது ஒருவன் நல்லவன் வருவான், கெட்டவன் வருவான், பொறாமை உடையவன் வருவான், எல்லா எண்ணங்களும் உடையவனும் இடையில நம்ம சந்திப்போம். அவனுடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய மனம் பேதலித்து விட்டால் நாம கடவுள்கிட்ட போய் சேர்க்கக்கூடிய செய்தியை முழுமையா சேர்க்கிறதுக்கு இடைஞ்சலாயிரும் என்று நினைத்துதான் நான் மௌனமா ஒரே மனதோட நேர கோயில்ல போய் தரிசனத்தை பண்ணிட்டு அவர்கிட்ட என் பிரச்சனைகளை ஒப்படைச்சிட்டு வரும்பொழுது நான் பேசிக்கு வரேன்னு சொன்னேன். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, கோயிலுக்கு வரக்கூடியவங்க யாரா இருந்தாலும் தெய்வத்தின் சிந்தனையோடவே வந்துடணும், பூரணமான உணர்வுகளோடவே வந்துடணும், ஒருநிலைப்பட்ட மனதோடவே வந்துடணும். இடைப்பட்ட மனிதர்களுடைய கருத்துக்கள், சிதறல்கள் இவைகளெல்லாம் நம்ம போய் ஆழ்படுத்தினோம்னு சொன்னா நம்முடைய நிம்மதிக்கு அது வந்து இடைஞ்சல் தரக்கூடியதா மாறி. அதனால்தான் பெரியவங்க வந்து தெய்வத்தை வழிபடுவதற்கு மௌனத்தை கடைபிடி, மன அடக்கத்தை நீ கடைபிடித்துக் கொள், இவையெல்லாம் உன்னுடைய லட்சியம் நிறைவேறுவதற்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற உணர்த்தலை நமக்கு பக்தி நெறிக்கு நமக்கு வழிகாட்டினார். அதே மாதிரி இந்த மௌனத்துல இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன இருக்குன்னு சொன்னா, மௌனமா இருக்கும் பொழுது வார்த்தை அடங்கிரும், மனசு அடங்கிரும், உணர்வு அடங்கிரும். இவைகளெல்லாம் அடங்கும் பொழுது வெளியில பேச வேண்டியது உள்ளுக்குள்ளே பேசிட்டு வருவோம். உள்ளுக்குள்ள வாய் திறந்து பேசாட்டும் மனதால பேசிட்டு வருவோம். இந்த மனதால பேசும் பொழுது அது யார்கிட்ட பேசுறோம்? நம்முடைய ஆத்மாட்ட பேசுறோம். இந்த ஐம்புலன்களுடைய உபாசனை புறமும் ஐம்புலன்களுடைய சிந்தனை புறமும் எதுக்குள்ள போது இந்த ஆத்மாவை போய் அடையுது. இந்த ஆத்மாவை போய் அடைந்த உடனே அது நிறைவேறதுக்கு இறைத்தூதாக மாறிவிடும். அதனால இந்த மௌனமும் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் நம்முடைய மகான்கள் தவம் பொழுது யார்த்தையும் பேசாம மௌனமாக இருந்தார். தவத்தை கலைத்து விடாதே என்று சொல்லி தன் அடக்கத்தோடு இருந்தார். எத்தனையோ அசுரர்கள் மகாமுனிவர்கள் தவம் இருக்கும் பொழுது வந்து இடைஞ்சல் பண்ணவங்களாம் உண்டு. நீங்க ராமாயணம் மகாபாரதம் போன்ற அருமையான நூல்களில் நீங்க எல்லாம் படிச்சுக்கிட்டீங்க. அதுல வந்து விஸ்வாமித்திரர் ஒரு வேள்வி நடத்தி அருமையான ஒரு யாகத்தை நடத்துவாரு. அதுல அவர் தவநிஷ்டையோடு செய்கிற பொழுது மாரீசன் சுபாகுன்னு சொல்லி 2 அசுரர்கள் வந்து அந்த வேள்வியும் தவத்தையும் கலைக்கிறதுக்கு இடைஞ்சல் பண்ணாங்க. இந்த இடைஞ்சல் நமக்கு ஆகாது என்று நினைத்து அவர் போய் உடனே இணைஞ்சார்னா அயோத்தி மாநகரத்துக்கு போய் ஸ்ரீராமரை தன் துணைக்கு சேர்த்து இந்த அசுரர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க 2 பேரையும் தன்னுடைய வேள்விக்கு காவலாக வைத்துவிட்டு தன் தவத்தையும் வேள்வியும் அவர் தொடங்கினார். கடைசியில் என்னாச்சு? தர்மம் மிகுந்த அந்த வேள்விக்கு இடைஞ்சல் பண்ண அசுரனை சுபாகுவை ஸ்ரீராமன் பாடத்தால் அழைத்தார். மாரீசன் மாளிகையால் மறைந்தாலும் அவன் மீண்டும் ஸ்ரீராமனுடைய கையால மான் மாய உருவாக எடுத்து வந்து சீதையை திரையெடுப்பதற்கு அவனை காரணமாகி அந்த மாரீசன் ஸ்ரீராமனுடைய பாடத்துக்கே இரையானார். அப்போ தவத்தையும் தெய்வ வழிபாடையும் யார் தடுக்கிறார்களோ அவர்கள் அசுரர்களுக்கு சமம் என்பது ராமாயணத்து மூலமாக நமக்கு விளக்கப்பட்ட உண்மை. அப்போ மனிதன் வந்து 3 விதமான குணங்களை கொண்டவராக இருக்கிறார். யார் கொண்டு இருக்கு? 3 விதமான குணங்களை மனிதன் கொண்டு இருக்கிறார். 3 குணம் எதெல்லாம்? ராட்சச குணம், தாமத குணம், சாத்வீக குணம். 3 விதமான குணங்களை மனிதன் கொண்டிருக்கிறான்.
ராட்சச குணம் எதை எடுத்தாலும் பொறாமை, போட்டி, அடிதடி, கராட்டா, சண்டை, வார்த்தையார பிரத்தியாரை கெடுக்கிற வார்த்தை, சண்டையை மூட்டுகிற வார்த்தை, எதையும் சமாதான உணர்வு இல்லாமல் வித்தியாசமாக சிந்தித்துக் கொள்கிற தன்மை, இதெல்லாம் ராட்சச குணம். அதனால தான் அதை அசுர குணம்னு சொல்லி கொடுக்கணும். தாமச குணம் 7 மணிக்கு போகணும், 6 மணிக்கு புறப்பட்டா தான் போக முடியும். 6 மணிக்கு புறப்பட்டு 7 மணியும் தாண்டி 8 மணி வரை எடுத்துட்டு ஒரு போனோம்னா அவன் தாமச குணம். உரிய காலத்தில் தன் காரியங்களை செய்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு தயாராகாதவனுக்கு பேர் தாமச குணம் உடையவன். அதே மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிற பொழுது தாமச குணம் உடையவனுடைய வார்த்தை அதை தடுத்து நிறுத்துவது போல். நாளைக்கு நான் வீட்டுக்கு கொஞ்சம் ஒரு அடிக்கல் நாட்டுறது மாதிரி ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கிறோம்னு அவர் யதார்த்தமா சொல்லுவார். ஏன் அதை இப்போ செய்யறதை விட இன்னும் 1 மாசம் கழிச்சு செஞ்சான்னு சொல்லி அவன் மூடால உட்காந்து சொல்லுவான். அப்ப அவனுடைய வார்த்தை நம்முடைய எண்ணத்துக்கு தடுதல். தாமச குணம் உடையவன். என் பிள்ளைக்கு திருமணம் நடத்தணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் 22 வயசுக்கு மேல நடத்தினான்னு பாருங்க. இல்ல அவளுக்கு 21 வயசு ஆயிடுதுலா, 22 நடத்துறாங்க அப்படி ஊருக்கு சொல்லுவார். இந்த மாதிரி தருதலை புத்தி உடைய வார்த்தைகளுக்கு பேர் தான் தாமச குணம் உடையவன். இந்த சாத்வீக குணம் எப்படின்னா, ராட்சச குணம் போல முரட்டுத்தனமா வாரவனையும் கண்டுக்கிடாம விட்டுருவான். நீ வாட்டு குறைச்சிக்கிட்டே இரு, நீ பிறந்த பிறப்பு ஞாமதியா பிறந்திருக்க, நாயா பிறந்திருக்க, நீ குறைச்சிக்கிட்டே இருடா ராஜா, நான் எப்பொழுது போல அமைதியா இருக்கணும்னா அவனை கண்டுக்கிட மாட்டான். இந்த தாமச குணம் உடையவன் இவன் புத்தி இவ்வளவுதான், இவற்றை எதையும் சொல்லக்கூடாது. நம்ம லட்சியத்தை நிறைவேறதுக்கு என்ன பாதை உண்டோ அந்த பாதையில போய்கிட்டு இருக்கணும்னு சொல்லி நிதானத்தோட, பொறுமையோட, சகிப்புத்தன்மையோட இறைவன் மீது தன்னுடைய மனதை செலுத்தி விட்டு தன் காரியத்தை சித்தாக நடத்தி எடுப்பான். அவனுக்கு பேர் சாத்வீக குணம். இந்த சாத்வீக குணம் உடையவர்கள் மட்டும்தான் தவத்தை அடைந்தார்கள், ஞானத்தை அடைந்தார்கள், தெய்வ நிலையை பெற்றார்கள். சாத்வீக குணம் உடையவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய மாபெரும் மார்க்க சக்தியையும் அடைந்து உலகத்துக்கு வழிகாட்டியாக வந்தார். உதாரணத்துக்கு மகாத்மா காந்தி சாத்வீக குணம் உடையவர் தான். போராட முடியாத இந்தியாவால் என்ற ஒரு நிலைமையை அறிந்து அகிம்சை என்னும் ஒரு சாத்வீக குணத்தை கொண்டு வந்தவர் மகாத்மா காந்தி. ஆனா நம்மளாம் இன்னைக்கு சுதந்திரமா பேசிட்டு இருக்கோம்னா, காந்தி அன்னைக்கு சுதந்திரத்துக்கு போராடி வாங்கி தந்த ஒரு விடுதலை தான் நம்மளுக்கு பேசிக்கிட்டு. இடைப்பட்ட கொள்கையும் கலாச்சாரமும் 1000 தவறுகள் இருக்கலாம் மனிதனுக்கு. ஆனா அத்தனை இருந்தாலும் அந்த சாத்வீகமாகிய அகிம்சை இந்த இந்தியாவை விடுதலை செய்ய வைத்தது என்பதுதான் புனிதமானது. அதனால சாத்வீக குணம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கும் இருந்தது. ஆனால் தான் இன்னைக்கு உலகமே ஸ்ரீராமரை கூப்பிட்டு இருக்காங்க. மகான்களை, மகா முனிவர்கள் சாத்வீக குணம் படைத்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் தான் இறந்த பிறகு கூட அவங்க சமாதியை போய் நம்ம கூப்பிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்க வாழ்ந்து சென்ற வழிமுறை, அவங்க வாழ்ந்து சென்ற நெறிகள், அவங்க நமக்கு காட்டிய அமைதி மிகுந்த ஒரு பாடம். அந்த சாத்வீக குணத்துக்கு மட்டும் அவ்வளவு ஒரு பெரிய தன்மை. மகாவிஷ்ணுன்ற மட்டும் சாத்வீக குணமும் இருந்துச்சு, சாதுரிய குணம் இருந்துச்சு. அவர் சாத்வீகமா பொறுமையா மட்டும் இருந்துக்கல, அதுல நுண்ணறிவையும் அவரை பயன்படுத்தினார். மிகவும் அருமையாக அவர் பயன்படுத்தினார். அதுக்கு ஒரு உதாரணத்தை பாருங்கள். அபிமன்யு அர்ஜுனனுடைய பிள்ளை. ஆனா அர்ஜுனன் யார் என்றால் கிருஷ்ணருடைய கூட தங்கையினுடைய மகன், கிருஷ்ணருக்கு சொந்த மருமகன். ஆனால் அவனுடைய பிறப்பை பற்றி அவருக்கு தெரியும். அபிமன்யு குறைந்த வயதிலேயே ஒரு அகால மரணத்தை அடைவான் என்ற உண்மை கிருஷ்ணருக்கு தெரியும். அதை தெரிந்த பிறகு கூட தன் தங்கையிடமோ அர்ஜுனனிடமோ பாண்டவர்கள் யாரிடமும் அந்த வார்த்தையை அவர் வெளியே சொல்லவே இல்லை. தன் மனதுக்குள்ளே அடக்கி வைத்துள்ளார். ஏன் சொல்லல? நிம்மதியா வாழக்கூடிய ஒருவனுடைய உள்ளத்துல போய் நாளைக்கு உனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்க போதுன்னு ஒரு எதிர்மறையான வார்த்தையை சொன்னா அவங்க உள்ள புண்பற்றுவோம். அதனால இருக்கும் வரை அவங்களை சிறப்பாக கொண்டு போவது சரியானது என்று நினைத்து கிருஷ்ணன் அந்த விஷயத்தை சொல்லாமலே தன் உள்ளத்துக்குள்ள மடக்கி வைத்திருந்தார். ஆனால் பாண்டவர் சகாப்தத்தின் போரில் துரியோதனாதியர்கள் மிகவும் ஒரு பெரிய பத்மயூகம் என்கிற ஒரு பெரிய வியூகத்தை அனுப்பி அந்த வியூகத்தின் அமைப்புக்குள்ள போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருந்தார்.
அன்றைய துணில கிறிஸ்தவர் வந்து அதுக்கு முன்னால் நினைஞ்சார்னா குண்டோதரன் என்னும் ஒரு அசுரனை கொள்வதற்காக அர்ஜுனனை கூட்டிக்கிட்டு தனியை கூட்டு போயிட்டார். ஆனா கிருஷ்ணருக்கு தெரியும் மறுநாள் போர் அபிமன்யு பண்ண போறான், இந்த போர்ல அபிமன்யு வந்து இறந்துருவான். ஆனா அது அர்ஜுனனுடைய மகன். ஆனா இந்த நேரத்துல அர்ஜுனன் இங்க இருந்தா அப்படின்னா அது வேற மாதிரி போராக மாறிடும், தர்ம போராக இருக்காது. அதனால அர்ஜுனனை நம்ம பக்கம் இழுத்து கொண்டு போய் திசை மாற்றி கொண்டு வருவது மிக நல்லது என்று நினைத்து அர்ஜுனனை முன்னறிவோட இடமாற்றி கொண்டு போட்டார். அங்கே அந்த அர்ஜுனனை கொன்றுவிட்டு வருகிற பொழுது கிருஷ்ணருக்கு தெரிந்து விட்டது அபிமன்யு இறந்து விட்டார். இதை எப்படி இந்த அர்ஜுனனை வந்து உணர்த்துவது, எப்படி இந்த அர்ஜுனனுடைய ஆவேசத்தை தடுப்பது? தன் பிள்ளை இறந்து விட்டார் என்று தற்கொலை செய்ய நினைத்து விடுவானே, இவனை அழிக்காமல் காப்பது எப்படி? அப்படி என்ற எண்ணத்தை எல்லாம் கிருஷ்ணர் மனதில் கொண்டு அருமையாக வரும்பொழுது தேர ஒரு இடத்துல நிறுத்தி அர்ஜுனா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரனை அழைத்து ஒரு வயோதிக அந்தணனை போற நீ வா, அக்னியை வளர்த்து விடு, அதுல இறந்து சாகதுக்கு நீ போறது போறப்போ ஏன்னு கேட்டா உனக்கு ஒரே ஒரு மகன், அவன் இறந்துட்டான், அதனால நான் அக்னியில இறக்க போறேன்னு நீ சொல்லு. அந்த நேரத்துல அர்ஜுனன் 2 வார்த்தை பேசுவான், அதுக்கு நீ சவாலாக சத்தியமா 2 வார்த்தையை வாங்கி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி தேவேந்திரனை வர சொல்லி அந்தனராக உருவருக்கு எடுத்து அக்னியை வளர்த்து உள்ளுக்கு போகக்கூடிய நேரத்துல கிருஷ்ணர் அதோ அர்ஜுனா யாரோ ஒரு அந்தனர் பாரு அக்னி பிரயோகம் பண்ண போறார், வா போய் தடுக்கலாம் அப்படின்னு அர்ஜுனனை கூப்பிடுவோம். அப்படி கூட்டு போறோன்னே ஐயா நெல்லுங்கள்னார் அர்ஜுனன். ஏனப்பா அர்ஜுனா என்னை நிறுத்துகிறார், நீங்கள் ஏன் இந்த ஒரு முடிவெடுத்து வந்தீர்கள், இது தவறு அல்லவா அப்படின்னு கேட்டார். என்ன தவறு? ஆசைக்கு ஒரே ஒரு மகன், இந்த உலகில் அவன் என்னை காப்பான் என்று பாதத்தோடு வளர்த்து வந்தேன், அவனே இறந்து விட்டான், நீ யாருக்காக இந்த உலகத்தில் நான் உயிரை வைத்திருக்க வேண்டும், யாருக்காக நான் வாழ வேண்டும், ஆகையினால் நான் அக்னிக்கு நான் இரையாக போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சொன்னார். உடனே அர்ஜுனன் நீதி சொன்னான், இறந்து விட்ட ஆத்மா புண்ணியமடைவதற்காக இந்த பூவுலகிலே காத்திருந்து தான தர்மங்களை செய்து அடுத்த பாவம் வராமலும் அடுத்த பிறப்பு பிறக்காமல் இருப்பதற்கு நீங்கள் தர்ம காரியத்தை செய்யாமல் நீங்களும் போய் தற்கொலை செய்கிறீர்களே ஐயா, இது தவறல்லவா அப்படின்னு அர்ஜுனன் அந்த அந்தணரை கேட்டான். அந்தணர் சொன்னார், அர்ஜுனா மிகவும் அருமையாக பேசுகிறாயப்பா, உனக்கு ஒரு மகன் இருந்து அவன் அப்படி இறந்து விட்டான், நீ இதை போல தற்கொலை செய்ய முடிவெடுப்பாயா எடுக்க மாட்டாயான்னு கேட்டார். நிச்சயமாக எடுக்க மாட்டேன் அர்ஜுனன் சொல்றாரு, நிச்சயமாக தற்கொலை செய்ய முடிவெடுக்க மாட்டேன், என் மகனுடைய ஆன்மா நல்ல வாழ்வதற்காக தான தர்மம் செய்வேன், யார் அழித்தார்களோ அவர்களை பழி வாங்குவேன், ஆனால் இந்த முடிவு எடுக்க மாட்டேன் அந்தனர். அப்படி நீ எடுக்க மாட்டாய் என்றால் அந்த அக்னியில் எனக்கு சத்தியமணி கொடு, நான் இப்பொழுதை சாவை நிறுத்தி விடுகிறேன். உடனே அர்ஜுனன் பார்த்தார், சரி உன் உயிரை காப்பதை நான் தர்மம் என கருதுவேன், இந்த அக்னி சாட்சியாக என் மகன் இறந்தாலும் நான் தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன் அந்தனரே, இது சத்தியம். நான் செய்ய வச்சது யாரு? கிருஷ்ணன். உடனே அந்தனர் மறைந்தார். கிருஷ்ணர் அர்ஜுனன் வந்துகிட்டு இருந்தாங்க, இவங்களுடைய நாடே இருளடைந்திருந்தது. எல்லாம் பார்த்தான், தன் மகனாகிய அபிமன்யு இறந்து விட்டான். கடினமான வேதனை தாங்க முடியவில்லை. இனிமேல் நம்ம ஏன் உயிரோட இருக்கணும் அப்படி என்று நினைத்து தீ வளர்த்து நான் சாக போற அர்ஜுனன் இறங்க போனான். அந்த அந்தனர் அங்கிருந்து ஓடி வந்தார். அர்ஜுனா நீர் அப்படின்னா, அந்தனரே அன்று என்னிடம் அக்னி சாட்சியாக சத்தியம் செய்தாயே, உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஆமா, சத்தியம் தவறக்கூடாது, எனக்கு இப்பொழுது உணர்ந்து கொண்டேன். ஆனால் ஒன்று உரைக்கிறேன், என் மகன் அபிமன்யு இறப்பதற்கு யார் காரணமாக இருந்தாலும் அவரை வதைத்து விட்டு நான் இந்த உலகத்தில் ஜீவிப்பேன். ஆனால் இன்று சூரியன் அஸ்தமனம் ஆகுவதற்கு முன் அவனை நான் அழிக்கவில்லை என்றால் சத்தியம் தவறினான் என்ற ஒரு சொல்லுக்கு இழிவாகி அக்னியில் பிரவேசம் ஆவேன் என்று சொல்லி அர்ஜுனன் சவால் விட்டார். அதே மாதிரி மாலைக்குள்ள அந்த போர்ல யாரு காரணமா இருந்தாலும் அபிமன்யு இறக்கிறதுக்கு அவனை அழைத்து விட்டார், வெற்றி வாகை கூடினான். இதெல்லாம் சாத்வீக குணமும் சாதுரிய தன்மையும் உடையவர்களுடைய செயல்கள். இந்த மாதிரி சாதுரியமும் சாத்வீகமும் வரணும்னா மனம் பக்குவம் அடையணும், மனசு அடங்கணும்.
1000 பேர்கள் நமக்கு துயரம் கொடுத்தாலும் எதிர்ப்பு கொடுத்தாலும் அறிவுரை சொன்னாலும் நம்முடைய லட்சியத்துக்கு அது இடையூறா இருக்கா அதை கண்டுகொள்ளாத அளவுக்கு நம்ம மனதை கண்ணாக்கணும். நாம் எடுத்த லட்சியம் நிறைவேறதுக்கு என்ன உறுதி உண்டோ அந்த உறுதியிலிருந்து பிறடாத மனதின் உறுதி நமக்கு வேண்டும். அதான் மனதில் உறுதி வேண்டும். பாரதியார் பாரு, வாக்கினில் இனிமை வேண்டும், நோக்கினில் தெளிவு வேண்டும் அப்படிலாம் பாடுறாரு பாரதியார். வாக்கில் இனிமை இருக்கணும், நோக்கில் தெளிவு இருக்கணும், நல்ல பார்வையோட பார்க்கணும், கெட்ட அபிப்பிராயத்தோட ஒருத்தரை பார்க்கணும். இவன் இப்படி இருக்கானே அப்படிங்கிற நோக்கம் வந்துடக்கூடாது. இவனை கெடுப்பது எப்படின்னு வெறித்து பார்க்கக்கூடாது. அதான் நோக்கினில் தெளிவு வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், மனதிலே உறுதி வேண்டும். இதெல்லாம் பாரதியினுடைய வாக்கு. அதனால மனதை அடக்கி விட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதான் மனதை வென்றவன் மகானாவான். நமக்கு கடவுள் மனத்தை கொடுத்துருக்கான், ஆசைப்பட்ட மனத்தை கொடுத்துருக்கான். அதையும் சேர்த்து அண்ணன் படுகிற மனத்தையும் சேர்த்து கொடுத்துட்டான். இந்த அண்ணனும் தீரணும், ஆசையும் நிறைவேறணும். அதை மோதிட்டு வரணும் நம்ம தான். அதனால ஆண்டவனை தரிசனம் செய்வதற்கு மனதை உறுதி கொண்டு மாசற்ற மனமாக நம் மனதை வைத்து யாராலும் பாதிக்கப்படாத உள்ள உறுதி மிகுந்த மனமாக வைத்து இறைவனிடம் நம்முடைய கோரிக்கையை கொடுத்து அதை நிறைவேற்றும் வரை விடாப்பிடியான பக்தியும் பரவசத்தன்மையும் தெளிவான உணர்வோடு ஆண்டவன் மீது வைத்திருந்த அன்பை அகலாது காத்து எத்துயரையும் தடுத்து நிறுத்துகின்ற தூயவராகிய மாயவனை நம் மனம் நிறைந்த கோயிலுக்குள்ளே நிறைத்து வாழ வேண்டும் என்று சொல்லி மாசிலா மனமே ஈசன் கோயிலிருந்து உணர்த்தி வாழ்த்துவோம். வழிபாட்டு மாநில